பெண்களுக்கு பணம் தான் வேணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள், பெண்களுக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நம்ம மண்டையில் நினச்சிட்டு இருக்க விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் உண்மையாலே பெண்களுக்கு எது எதெல்லாம் தேவை, ஒரு ஆண்கிட்ட இருந்து ஒரு பெண் எது இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு 5 விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் மைண்டில் நினச்சிருப்போம். அது என்னன்னா, பெண்கள் எப்போவுமே மோசமானவங்களா லவ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க லவ் பண்ணிட்டு நீ ஏன் இப்படி லவ் பண்ண அப்படின்னு கேட்கும்போது, பரவாயில்ல நான் திருத்திப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நீ நல்லவனே லவ் பண்ணிட்டு போயிடலாமே அப்படிங்கிற கேள்வியும் நிறைய பேர் கேட்பாங்க. அது உண்மை தானே, நல்லவனே லவ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் பெண்களுக்கு எப்போவுமே ஒரு ஆண் தன்னை சுற்றி இருக்கணும், தன்னோட வாழ்க்கை ஒரு பெண் அப்படிங்கிறவங்க சுற்றி இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஆணோட வாழ்க்கையில் முக்கியமான ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் நம்ம முக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கணும் அப்படிங்கிறதால தான் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உருவாகுது. அதே மாதிரி அவங்க ஏன் கெட்டவங்களை லவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே ஒரு தியரி இருக்குது. அதுக்கு செகண்ட் பாயிண்ட்டுக்கு வரேன் நான். ரெண்டாவது, பெண்கள் கெட்டவங்களே லவ் பண்ணுவாங்களா அப்படின்னா அதிகபட்ச சான்ஸ் இருக்குது. ஏன்னா பெண்கள் எப்போவுமே ஒரு அந்த காலத்துலேருந்து பாருங்களேன், ஒரு ஸ்டோன் ஏஜ்லேருந்து பாருங்கள், அவங்க ஒரு குகைக்குள்ளே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்றப்போ அவங்கள பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தங்க தேவை. கரெக்டாக அவங்க எழுந்து பாதுகாக்க முடியாது அவங்களோட வாழ்க்கையோ இந்த குழந்தையோட வாழ்க்கையோ. அப்போது அவங்கள பாதுகாத்துக்க ஒருத்தங்க தேவை அப்படின்னா அது ஒரு ரகடான பாயால் தான் முடியும். கரெக்டாக அப்படி இருக்கும்போது அவனுக்கு தூரத்துலேருந்து அவங்க பார்க்கும்போது அவங்க கெட்டவங்களா நல்லவங்களா அப்படிங்கிறத தாண்டி அவங்களால என்னை தற்காத்துக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஒரு பெரிய டிக்கு வேணுது. ஆனால் தான் பெண்கள் எப்போவுமே இந்த மாதிரி கெட்டவங்க, இந்த மாதிரி மோசமானவங்க அப்படின்னு சோ கால்டு சொல்லப்படுறவங்கள லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மூணாவதாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, பெண்கள் எப்போவுமே ஒருத்தங்க சீன் போடுறாங்க, உண்மையா பொய்யா அப்படின்னு யோசிக்காம ஒருத்தங்க சீன் போடுறாங்க, கெத்தாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள லவ் பண்ணுறாங்க. டை போட்டுட்டு கண்ணாடி போட்டுட்டு நல்லவனா இருந்தால் லவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் அதை ஏன் அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பெண்கள் எப்போவுமே ஆண்களை போல மூளையால் யோசிக்க மாட்டாங்க, அவங்க மனசால யோசிப்பாங்க. அதாவது அவங்களுக்கு லாஜிக்கலான விஷயங்கள்லாம் பிடிக்காது, பெரிய அளவுக்கு யோசிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க மனசார எது பிடிக்குது எது பிடிக்கல அப்படின்னு ஒரு விஷயம் இல்லையா, அப்படி யோசிப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஒருத்தன் ஹீரோ மாதிரி இருக்கும்போதோ இல்லை கெத்தாக இருக்கும்போதோ அவன் பேசுகிற பொய்களாக இருந்தாலும் அது நல்லா கெத்தாக இருக்குது அப்படின்னு தெரியும்போது அவங்களுக்கே இது பொய்ன்னு தெரிஞ்சாலும் அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எப்படி பார்த்தாலும் அங்கே தான் போய் விழுவாங்க. ஸோ அதுதான் மெயினான காரணம். நாலாவது விஷயம் என்னன்னா, பெண்கள் எப்போவுமே அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், அவங்கள உங்க வேலையை நீயே பாரு, நீயே பண்ணு அப்படின்னு அவங்கள கொஞ்சம் டாமினேட்டாக மாற்றிட்டு நீங்கள் கீழே இருந்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா பெண்களோட தன்மையே அப்படிங்கிறது அவங்க ஆண்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது தூரத்துலேருந்து பார்க்குற நிறைய பேருக்கு நம்ப முடியாமல் இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. அதனாலேயே கூட நிறைய ரெக்கார்ட் பாய்ஸ் அவங்கள அசிங்கமாக திட்டுறவங்க, அவங்கள அடிக்கிறவங்களெல்லாம் பிடிக்குது அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. 5வது விஷயம் என்னதான், பெண்கள் ஒரு மாப்பிள்ளை ஹெலிகாப்டர்லேருந்து வரணும் இல்லை இவ்வளோ பணம் வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் தாண்டி இது எதுவுமே இல்லைனாலும் பெண்கள் தன்னைத்தானே அவங்களையே அடாப்ட் பண்ணி வாழக்கூடிய ஒரு திறன் இருக்கிறவங்க தான். இயற்கையில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக படைக்கப்பட்டது. அதே மாதிரி தான் ஆண்களும் பெண்களும். இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி நீ ஏன் என்ன மாதிரி இல்லை, நான் ஏன் உன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சண்டை போடாமல் ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு போகிறதோ, அவங்க நமக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுட்டு போகிறதோ தான் சந்தோஷமான வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்பமாகவும் இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். மாற்றம் என்பது நம்மளிருந்து தொடங்கும். நன்றி.